கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் படகில் சென்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை மீனவர்கள் கொண்டாடி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, உலகெங்கிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதுபோன்ற கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெறுகின்றன? திலவதி, அதாவது குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஆண்டுதோறும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை மற்ற பண்டிகைகளை விட சிறப்பாக கொண்டாடக்கூடியது குமரி மக்களுடைய ஒரு சிறப்பு அம்சமாகும். இந்த ஆண்டுக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு வகையில் கொண்டாடுவார்கள். குறிப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு நாளை இன்று அதாவது நள்ளிரவில் தேவாலயங்களில் நடந்த சிறப்பு திருப்பலியுடன் இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடிய மக்கள் தற்போது குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய விசை படகுகளில் ஆழ்கடலில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கேக்கு முறித்து கொண்டாடக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்டக்கூடியது இதுக்கு தற்போது நடுக்கடலில் படகில் இந்த கேக்கு முறித்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கக்கூடிய காட்சியை தான் பார்க்க முடியுது. அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரையிலான கடற்கரை கிராமங்களில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் ஆண்டுதோறும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று தங்களுடைய குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகுகளில் ஆழ்கடலுக்கு சென்று இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கேக்கு முறித்தும் பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை கொண்டாடி வருகிறார்கள். அதனுடைய இந்த ஆண்டு கொண்டாட்டம் தான் தற்போது நம்ம குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட இந்த விசைப்படகில் அந்த மீனவர்கள் அவர்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். நமக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களிடமே கேட்போம், இந்த கொண்டாட்டம் எப்படி நடக்குது, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படி கொண்டாடி வராங்கன்னு பார்ப்போம். அப்போ நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நீங்கள் எப்படி இந்த ஆண்டு விசைப்படகில் கொண்டாடிட்டு இருக்கீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து தான், முளகுமூடு பக்கத்தில் இருந்து வர்றோம். இது வரைக்கும் ஃபேமிலி கூட நிறைய கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டே தான் வரோம். ஆனால் இப்படி இந்த கடலில் கொண்டாடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஜாலியாக ஃபேமிலி கூட வந்து இங்கே வந்தால் நிறைய ஸ்டேட்ல இருந்து கூட வேற நிறைய ஃபேமிலிஸ் கூட கொண்டாடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் வந்து மறக்க முடியாத ஒரு கிறிஸ்மஸாக எங்கள் எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எனக்குமே அப்படி தான், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஹாப்பி. இதுக்கு முன்னாடி இந்த படகுல இருந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கேக்கு முறித்து கொண்டாடி இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன அனுபவம் இந்த விசை படகுல இருந்து கொண்டாடுவோம்? இதுதான் முதல் முறையான அனுபவம். நாங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் முளகுமூடு பகுதியிலேருந்து தான் வரோம். இது வந்து மிகவும் நம்ம குடும்பமாக கொண்டாடியது மிகவும் நல்ல அனுபவத்தை தருகிறது. நல்ல அனுபவம் தான். அதுபோல இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய சர்ச்சில் ஃபாதர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஃபாதர், அதாவது ஆண்டுதோறும் இந்த குளச்சல் பகுதியில் இருந்தும் தேங்காய்பட்டணம் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களிலிருந்து விசைப்படகுகளில் போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்கல்ல, இதனுடைய முக்கியத்துவம் என்ன இருக்கும்? இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக வேண்டி பிறந்தார். அதுபோன்று மீனவ மக்களுக்கும் அவர் பிரசித்தமாக பிறந்திருக்கார் என்பதை நினைவு விதத்திலே இன்று மீனவர் மீன் பிடிக்கக்கூடிய இந்த விசைப்படகுகளே குளச்சல் ஆழ்கடலில் வந்து நாங்கள் இந்த இயேசுநாதருக்கு குடில் அமைத்து கேக்கு வெட்டி இந்த மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எதற்கென்றால் இந்த இயேசு கிறிஸ்து கடலிலே மீனவர்களுக்கு ஆபத்து வந்த நேரத்திலே கடல் மீது நடந்து வந்து அந்த புயலை அடக்கினார், அலைகளை அமைதியாக்கினார். மீனவர்களுக்கு மீன்பாடு கிடைக்காத நேரத்திலே அவர் அந்த மீனவர்களை கடலுக்கு அழைத்து சென்று வலது பக்கம் வலை வீச சொல்லி மிகுந்த மீன்பாடை கொடுத்தார். அதுபோன்று கடலில் மீன்களை படைத்தவர் தான், அந்த மீன்களை பிடிப்பதற்காக எங்களை அழைத்தவர் அவர் தான், எங்களுக்கு மீன் கிடைக்க செய்ய அந்த இயேசுதான். அந்த இயேசு கிறிஸ்து மீனவர்களுக்காக இன்று விசேஷமாக ஆழ்கடலில் பிறந்திருக்கிறார் என்பதுதான் இந்த சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது, அவர்களுடைய ஒரு நாள் வாழ்வாதாரம் என்பது தொடர்ந்து கடலுக்குள்ளே வாழ்ந்து வரக்கூடிய இந்த மீனவர்கள், மீன்பிடி தொழில் செய்து வாழ்ந்து வரக்கூடிய மீனவர்கள், அவர்களுடைய முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் பண்டிகையை தற்போது இந்த ஆழ்கடலில் விசைப்படையில் கொண்டாடி வருகிறார்கள். வெளி மாநிலங்களில், அதாவது இந்த மீனவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் வெளிநாடுகளில் இருந்து வர, வெளி மாநிலங்களில் இருந்து வர இங்கே வந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை தற்போது சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த படகு மட்டுமல்ல, இந்த கடலில் பல பகுதிகளில் நாட்டுப்படகுகள், விசைப்படகுகள் தற்போது இந்த கொண்டாட்டத்துக்காக மக்கள் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் வந்து ஆழ்கடலில் தற்போது இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி வருகிறார்கள். கன்னியாகுமரி மக்கள் அற்புதமாக கடலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். உங்களுடைய கலந்துரையாடலுக்கும் விவரங்களுக்கும் நன்றி மனு.